இவங்களை சேர்த்துட்டு ஜெயிக்க பார்த்து யாரும் பயப்படலை. சீமான் ஒரு விஷயம் பேசுறாருல, நாங்கள் வந்தால் டெல்லியில் இருக்கவங்க யாரையுமே வந்துட்டு கூட்டணி இல்லாமல் அவங்கள அலற விடுற மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்குது. ஏதோ அவர் எதை சிந்திச்சு சொல்கிறார்ல. ஏன் இந்த அதிமுகவில் இருக்கிற பழம்பெரும் முதுபெரும் தலைவர்களுக்கு அதை மாதிரியான காரணம்? அவங்க திராவிட வழி வந்தவர்கள், அவங்களுக்கு இந்த மாதிரி மண்டையில் உதிக்கவே உதிக்காது. அவங்களோட சிந்தனையெல்லாம் வழி வழியா பெரியாட்டிருந்து அண்ணாட்டிருந்து கருணாநிதியிலிருந்து பிரிஞ்ச எம்ஜிஆர்லேருந்து வந்த ஜெயலலிதா, இவங்களுடைய வடிகாலாகத்தான் அவங்க இருப்பாங்களே தவிர புரட்சிகரமான சிந்தனை இருக்கவே இருக்காது. அப்போ இந்த மாதிரி இவங்களுடைய வடிகாலாவே இருக்கிற முட்டாள்களை நம்பி நாங்கள் மக்கள் ஏன் ஓட்டு போடணும்? காரணம் ஒரே ஒரு விவசாயி. இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு விவசாயி எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு நம்பி மக்கள் வாக்களிப்பார்கள். விவசாயியை நம்பணுமா? யாரை நம்புறீங்களோ இல்லையோ, நீங்கள் தொழில் அதிபர்னு சொன்னால் பேங்க்கில் கடனை வாங்கி அதை ஏமாத்துறதுல குறியாக இருப்பாங்க பெரும்பாலும் சிக்கல்லாம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. நேர்மையின் சின்னம் விவசாயி. நமக்கு உணவு அளிக்கிறவங்க விவசாயி. அந்த விவசாயியின் ஒரு பிரதிநிதியாகத்தான் மக்கள் எடப்பாடியாரை பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் வயலுக்குள்ள திரு மு க ஸ்டாலின் போகிறாருன்னு சொல்லி சிமெண்ட்டை கொட்டி ரோடு போட்டு, இவர் கம்பூட்ஸ்னு அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், முட்டி வரைக்கும் ஷூவை போட்டுக்கிட்டு அதில் நடந்து போகிறார். அதே அங்கே பெண்கள் நாற்று நடவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காரை நிப்பாட்டி இறங்கி போய் நானும் கூட நடவு செய்கிறேன். அது விளம்பரத்துக்காக அல்ல, அவருக்கு தொழில் தெரியும், ரத்தத்திலே ஊறியது, அந்த மண்ணின் மைந்தன் அவர். அது வேட்டியை மடித்து கட்டிட்டு நடவு செய்கிறார்ல, அவர் ஆட்சி செய்வார். நான் அதிமுகவின் ஆதரவாளர் அல்ல, ஞாபகத்தில் வச்சுக்கணும். நான் பழைய ஜனதா கட்சிக்காரன். இருந்தாலும் இந்த எத்தனையோ மட்டமான தலைவர்களுக்கு நடுவில் ஒரு உருப்படியான விவசாய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேறுகிறார். நல்லா செய்வார்.